எவ்வாறு வெளியில் வருது என்று ஒரு காணொளி மூலம் காட்டினார்கள். அடுத்து ஸ்டார் பாய் கனிஸ்தான் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் ஸ்டார் பாய் கனிஸ்தான் கேட்குறேன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் சரியாக உடுப்படி அமெரிக்க மிஷன் பாடசாலையில் வந்து நிற்கிறேன். இங்கே வந்து என்னென்னு சொன்னால் 2026ஆம் ஆண்டுக்குரிய விஞ்ஞான கண்காட்சி ஒன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த விஞ்ஞான கண்காட்சியானது வந்து இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் வந்து அத்தோடு இது மட்டுமல்லாமல் இந்த கண்காட்சியிலே வந்து இரத்த தான முகாமும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பாடசாலை மாணவர்கள் மட்டுமல்லாமல் பல பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் வந்து இந்த கண்காட்சியை பார்த்து கொண்டு செல்கின்றார்கள். அதை விட பெரியவர்கள், பழைய மாணவர்கள், ஊர் மக்கள் என பலரும் இந்த கண்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது நானும் அங்கே தான் நிற்கின்றேன். இப்பொழுது வந்து இந்த காணொலிகளை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இந்த கண்காட்சியில் என்னென்ன விடயங்கள் புதிதாக இருக்கின்றது, மாணவர்கள் என்னென்ன புதிய விடயங்களை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்க இருக்கணும். என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம். தலைமையில் பிரதமர் விருந்தினராக அவர்கள் மாலை அறிவிக்கும் வரவேற்கிறார். ஆரம்பித்து வைக்கின்றார்கள். அதுவே மற்ற துறைகள் குறைப்பதற்கு நிறைய பேசுகிறோம். அவர்களுக்கு ஆசிரியருக்கு அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆருயிரதனை பௌவினாய் குந்தன் வன்மை கண்ட பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார் மார்போடு அணைப்பரே மனக்கவலை தீர்ப்பரே மார்போடு அணைப்பரே மனக்கவலை தீர்ப்பரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். அவர்களே, பழைய மாணவர் சங்க உப தலைவர் திரு தேவராயா சார் அவர்களே, மாணவர்களின் புத்தாக்கத்தை கொண்டு வருவதற்காகவும்
அதே நேரம் விஞ்ஞானம் சார்ந்த அவர்களின் அறிவை மேம்படுத்துவதற்காகவும் இந்த கண்காட்சி நிகழ்வை இன்றைய தினம் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கடந்த வருடங்கள் நாங்கள் கணித கண்காட்சி நிகழ்வை மிக சிறப்பாக செய்து முடித்திருந்தோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த விஞ்ஞான கண்காட்சி நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். விஞ்ஞானம் கல்வி தொடர்பாக இந்த மாணவர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு தொழிற்பாடாக நாங்கள் கடந்த கிழமை அவர்களுக்கு இந்த புத்தாக்கம் தொடர்பாக சிலிப் கேம்பஸிலே அவர்களுக்குரிய 35 மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான ஊக்குவிப்பு காரணமாக அவர்கள் இன்றைய தினம் சில பொருட்களை இங்கே காட்சிப்படுத்த இருக்கின்றார்கள். அதற்கு மேலாக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய கணித கண்காட்சியாக இருக்கட்டும், விஞ்ஞான கண்காட்சியாக இருக்கட்டும், நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த இரத்த தான நிகழ்வையும் ஒழுங்கு செய்து நடாத்தி வருகின்றோம். அறிஞர்கள் இந்த இரத்த தான நிகழ்விலே கலந்து கொண்டு அந்த ஒரு ஊக்குவிப்பு நிகழ்வை வழங்கினார்கள். அதன் மையமாக இன்றைய தினமும் நாங்கள் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். எனவே இந்த மாணவர்களுக்கு இந்த விஞ்ஞான கண்காட்சியினூடாக நாங்கள் அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி இருக்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினம் அவர்களுடைய வழிப்படுத்தலிலே ஆசிரியர்களுடைய வழிப்படுத்தல்களே சார் கல்வி வளர்ச்சியையும் தற்போதைய உலக ஒழுங்கோடு அவர்களை எடுத்து செல்லுகின்ற ஒரு நிகழ்வாகவும் அந்த நிகழ்வு அமைந்திருக்கும். அதனோடு இணைந்து இந்த இரத்த தான முகாம் என்று ஒழுங்கு செய்திருக்கின்றோம். எனவே அந்த நிகழ்வும் இன்றைய தினம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நான் நீண்ட நேரம் உரையாற்ற விரும்பவில்லை. ஏனென்றால் இன்றைய பிரதான கருப்பொருள் எங்களுடைய விஞ்ஞான கண்காட்சி, அதனோடு இணைந்த இரத்த தான நிகழ்வு. என்றாலும் நான் ஒரு சில வரிகள் எங்களுடைய பிரதம விருந்தினர்களை விழித்து என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். குறிப்பாக நாங்கள் மிக குறுகிய நாளிலே இந்த விஞ்ஞான கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். 3 நாட்களுக்கு முன்புதான் நாங்கள் எங்களுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் திரு காண்டீவன் சார் அவர்களுடன் தொடர்பு கொண்டோம். அதுவும் தொலைபேசியினூடாக அவர் தன்னுடைய வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலும் எந்தவித மறுப்பும் கூறாமல் இன்றைய தினம் தான் அந்த நிகழ்விலே குறித்த நேரத்திலே கலந்து கொள்வேன் என்று அறிவித்திருந்தார். அவரை நாங்கள் நேரில் சென்று கூடி அவருக்கு நாங்கள் அழைப்புதல் வழங்க முடியாத நிலை என்றால் அதிபர்களுக்கான ஒரு செயலமர்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினமும் கூட இந்த நிகழ்வு நிறைவு பெற்றதும் நான் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் அந்த கருத்தரங்கிலே. எனவே எங்களுடைய இந்த குறுகிய அழைப்பையும் அதில் நாங்கள் நேரில் செல்ல முடியாத இடத்தும் அழைப்பை வழங்கிய போது ஏற்று இன்றைய தினம் வருகை தந்து கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதம விருந்தினர்களுக்கு முதற்கண் பாடசாலை சமூக சார்பிலே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அவர் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இப்போது இந்த கல்வி வலயங்களினுடைய பணி என்பது மிகவும் காத்திரமானது. அதிலும் குறிப்பாக அவர் நிர்வாக ஒரு பிரதி கல்வி பணிப்பாளராக இருப்பது என்பது மிக உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியின் விஞ்ஞான கண்காட்சி நிகழ்வின் தலைவரும் இப்பாடசாலையின் அதிபருமாகிய மதிப்பார்ந்த சோவண்ணா புஷ்பாகரன் அவர்களே, இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற விருந்தினர்களே, பாடசாலையின் பிரதி அதிபர், ஆசிரியர்கள், அன்பான மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்றைய காலகட்டத்திலே உண்மையில் இந்த பெற்றோர்கள் பாட விடயங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதாலே பாடசாலைகளிலே பாடவிதான செயற்பாடுகள் மட்டும்தான் பெரும்பாலும் நடத்தப்படுகிறது. இருந்த போதிலும் உங்களுடைய பாடசாலையிலே நான் நினைக்கிறேன் இந்த ஆண்டிலே உங்களுடைய பாடசாலை தான் முதலாக இந்த விஞ்ஞான கண்காட்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள். உண்மையிலே இந்த விஞ்ஞான கண்காட்சி என்பது மாணவர்கள் புத்தகத்திலே வகுப்பறைகளே கற்கின்ற விடயங்களை ஒரு பிரயோகித்து பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு வழங்குகிறது. இந்த கண்காட்சியின் ஊடாக மாணவர்கள் விஞ்ஞானம் கற்றுக்கொள்கின்ற ஒரு ஆர்வத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அத்தோடு இந்த புதிய மாதிரிகளை, புதிய கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்துவதனூடாக
மாணவர்களுடைய இந்த புத்தாக்க திறன் மேம்படுகிறது. உண்மையிலே இந்த நூற்றாண்டின் கற்றல் திறன்களில் ஒன்றாக இந்த புத்தாக்க திறன் சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே இந்த விஞ்ஞான கண்காட்சி மாணவர்களுடைய புத்தாக்க திறனுக்கு வழி சமைக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் ஏனைய மாணவர்களுடன் குழுவாக இயங்குகின்ற ஒரு தன்மையையும் இங்கு உருவாக்குகிறது. மேலும் தங்களுடைய மாதிரிகளை வெளிப்படுத்துவதனூடாக மாணவர்களுடைய இந்த தொடர்பாடல் திறன் அதிகரிக்கிறது, மாணவர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. இவ்வாறு பல்வேறு திறன்களை மாணவர்களிடம் ஏற்படுத்தவல்ல இந்த விஞ்ஞான கண்காட்சியை இந்த பாடசாலை ஒழுங்கமைத்து இன்றைய தினம் நடாத்தி வருகிறது. உண்மையிலே பாடசாலை மட்டத்திலே நடந்தாலும் ஒரு பெருமடுப்பிலே நீங்கள் இந்த கண்காட்சியை ஒழுங்கு செய்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே இந்த கண்காட்சியை ஒழுங்கு செய்த இந்த பாடசாலையின் அதிபர், பிரதி அதிபர், குறிப்பாக இந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்துறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வலயம் சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த மேடையிலே ஒரு கோலம் போல ஒன்றை காட்சிப்படுத்தி இருக்கிறீர்கள். அதிலே ஒரு சமன்பாடு இருக்கிறது, ஈசமன் MC வர்க்கம் என்று. உயர்தர மாணவர்களுக்கு அந்த சமன்பாட்டின் அர்த்தம் விளங்கும். அதுக்கு நான் இன்னும் ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன். இந்த E என்பது உங்களுடைய விஞ்ஞான பாடத்திலே சக்தி, எனர்ஜியாக குறிக்கிறது. இருந்தாலும் என்னுடைய நான் சொல்கிறது அர்த்தம் வேறு, எக்ஸலன்ஸ் என்று சொல்கிறார்கள், மீத்திறமை. மேலே எங்களுடைய சமூகத்துக்கு இந்த மீத்திறமையான மாணவர்கள் மிகவும் தேவைப்படுகிறார்கள். அவர்கள்தான் புதிய தொழில்களை, புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வல்லவர்கள். இந்த மீத்திறமை எதிலே தங்கியிருக்கின்றால் E, இந்த எக்ஸலன்ஸ் ஈக்குவல் M என்றது மோட்டிவேஷன். ஆனால் இங்கே அது துணிவை குறிக்கிறது. இருந்தாலும் என்னுடைய சமன்பாடு அது மோட்டிவேஷன். மாணவர்களுக்கான இந்த மோட்டிவேஷன் அது உள்ளார்ந்த ரீதியாக இருந்தாலும் வெளியார்ந்த ரீதியாக இருந்தாலும் இந்த மோட்டிவேஷன் என்ற ஒரு காரணி மாணவர்களுடைய மீத்திறனில் தாக்கம் செலுத்துகிறது. அடுத்தது இந்த C, அது உங்களுடைய வேகத்தை இங்கே குறிக்கிறது. ஆனால் என்னுடைய சமன்பாடு அது கமிட்மெண்ட், உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களிடம் கற்றல்ல உங்களுக்கு இருக்கிற அர்ப்பணிப்பு, உங்களை நீங்கள் விரும்புகிற துறையிலே மீத்திறமையானவர்களாக மாற்றும். அப்போ இந்த ஈசமன் MC வர்க்கம் என்ற சமன்பாடு விஞ்ஞான ரீதியாகவும் இன்னும் ஒரு பக்கம் அது இந்த எக்ஸலன்ஸ், மீத்திறமை என்ற ஒன்றுக்கான ஒரு விளக்கமாகவும் இங்கே பார்க்கப்படுகிறது. அன்பான மாணவர்களே, இந்த மீத்திறமை உங்களுடைய அர்ப்பணிப்பிலே தான் முற்றுமுழுதாக தங்கியிருக்கிறது. நீங்கள் கற்றலே எவ்வளவு தூரம் அர்ப்பணிப்போடு ஈடுபடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் இந்த கல்வியிலே உயர்நிலைக்கு நீங்கள் செல்லலாம் என இந்த இடத்துல கேட்டு, மீண்டும் உங்களுடைய பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரையும் இவ்வாறான ஒரு அருமையான நிகழ்வை அமைத்தமைக்காக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பாடசாலையின் அதிபரே, இந்த பாடசாலையில் கல்வி கேட்கின்ற மாணவர்களே, ஆசிரியர்களே, நலன் விரும்பிகளே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்று நாம் பாவிக்கின்ற கைத்தொலைபேசி தொடக்கம் விண்வெளி ஆராய்ச்சி வரை இந்த விஞ்ஞானமானது மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. இந்த விஞ்ஞான கண்காட்சியானது பல நாள் உழைப்பு, இது ஒரு நாள் 2 நாள் அல்லது ஒரு கிழமை ஏற்பாடுகளுக்கு மத்தியில் நடைபெறுவதில்லை. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேற்பட்ட காலத்திலே சிறந்த திட்டமிடலுடன் இந்த விஞ்ஞான கண்காட்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த விஞ்ஞான கண்காட்சியிலே செய்யப்பட்ட மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த
திறமைகளை நாங்கள் பாராட்டுகின்றோம். எதிர்காலத்திலே அவர்கள் ஒரு மருத்துவராக, ஒரு பொறியியலாளராக, ஒரு விஞ்ஞானியாக வருவதற்கு இந்த களம் இவர்களுக்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கும் என்பதை நாங்கள் எடுத்து கூறுகின்றோம். அதே நேரம் இந்த விஞ்ஞான கண்காட்சியை மேலும் மெருகூட்டுவதற்காக குருதி கொடையையே இதில் இணைத்திருக்கின்றார்கள். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக தனது வேலைப்பளுவின் மத்தியிலும் எமது கல்லூரிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது வலய கல்வி பணிப்பாளர் திரு சத்யபாலன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்பதுடன் அவருக்குரிய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் திரு மோவண்ணா தேவேந்திரா அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் எமது இந்த விழாவிற்கு அனுசரணை வழங்கி எம்மை வழிகாட்டி எமக்குரிய சகல ஆக்கங்களையும் ஊக்கங்களையும் அளித்த எமது கல்லூரியின் முதல்வர் திரு சோவண்ணா புஷ்பாகரன் சார் அவர்களுக்கு எமது விஞ்ஞான மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் எமது கல்லூரியின் பிரதி அதிபர், ஆசிரியர்கள் அனைவரும் எமது இந்த கண்காட்சிக்கு அயராது பாடுபட்டார்கள். குறிப்பாக விஞ்ஞான கணித ஆசிரியர்கள், சித்திரபாட ஆசிரியர்கள் ஒழுங்காக இதனை வடிவமைத்து தந்தார்கள். அவர்களுக்கு எமது விஞ்ஞான மன்றத்தின் சார்பில் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமன்றி இன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும் இரத்த தான நிகழ்வுக்கு வருகை தந்து நம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வைத்திய கலாநிதி திருமதி வாகினி அவர்களுக்கும், பொது சுகாதார பரிசோதகர் திரு டி ரவீனதாஸ் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பழைய மாணவர் சங்க உறுப்பினரும் ஓய்வு நிலை அதிபருமாகிய திரு தேவராஜா சார் அவர்களுக்கும், பாடசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் திரு குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் சகல வழிகளிலும் எமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த எங்களுடைய அன்பு மாணவர்களுக்கு எங்களுக்கு அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றி இதழை நிறைவு செய்கிறேன்.
ஓகேங்க. இது என்ன ஸ்கெட்ச் மெத்தட் molecular.com ஃப்ரீ ஃப்ரீ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரல் எல்லாம் வந்து அப்படியே ஒரிஜினலாக வச்சுருக்குறாங்க. பார்க்கவே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. The upper respiratory tract through the mouth or nose and nasal cavity, where it is felt warm and moist. Next, it passes into the pharynx and then into the larynx, which is known as the larynx. From here, the air passes down into the trachea, also known as the windpipe. The air membrane of the trachea is covered in tiny air cells called cilia, which catch particles of dust which are removed from the air. The trachea is surrounded by 15 to 20 C-shaped rings of cartilage at the front and side, which help protect it and keep it open. Trachea divides into two smaller sheets called bronchi, which pass air into the red and white lungs. Once inside the lung, the bronchi split several ways.
ஏ லெவலில் 2ஆம் பாடத்தில் வர்ற மூலக்கூற்று வடிவங்கள். முதலாவது வந்து நேர்கோடுண்டா இப்போ இது இலத்திரன் ஜோடிகள் இருக்காது. இதனாடி இப்போ தள்ளுகையால் இது இப்போ பாருங்க, இது மையானு காபன். உதாரணமாக சொல்லணும்னா மையானு காபன், இது ரெட்டை பிணைப்பு, இது ரெட்டை பிணைப்புனால இலத்திரன் ஜோடி இல்லை. அப்போ இது இஞ்சால தள்ளும், இது இஞ்சால தள்ளுனால நேர்கோடு வருது. இதே மாதிரி தான் இதுலேயும் தனிச்சோடி இலத்திரங்கள் இல்லை. இதுக்கு உதாரணமாக BF3 சொல்லலாம். இதில் மையானு வந்து போரனுக்கு இஞ்சால ஒரு பிணைப்பு F வந்து இழுக்குது, இஞ்சால வந்து இழுக்குது, இஞ்சால வந்து இழுக்குது. அதனாடி இது தலைமுக்கோண வடிவம். இதுலேயும் தனிச்சோடி இலத்திரங்கள் இல்லை. இது வந்து ஒரு 4 ஷேப்பில் இருக்கும். ஆனால் இது 4 ஷேப்ன்றால இது 90 பாகை இல்லை, இது 109 பாகை. இது வந்து இதில் 2 அணுக்கள் தள்ளுது, இதுலேயும் 2 அணுக்கள் தள்ளுது. ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா 2 தனிச்சோடி இலத்திரங்கள் இருக்கிறதால தனிச்சோடி இலத்திரங்கள் இப்படி தள்ளுது. இந்த நேர்கோடியாக இருந்ததை இப்படி தள்ளுது. இந்த 2 தனிச்சோடி இலத்திரங்கள் இருக்குது. அதனாடி இந்த வடிவம் வந்து ஒரு கோண வடிவமாக இருக்குது. இது வந்து முக்கோண இருபும்பம். இதுலேயும் தனிச்சோடி இலத்திரங்கள் இல்லை. இப்போ வேறங்கோ தனிச்சோடி இப்போ மூலக்கூறுகள்லாம் இருக்கணும் மட்டும் இல்லை. நாங்கள் மூலக்கூற்று வடிவங்களை 2 வகையாக சொல்லலாம். இலத்திரன் ஜோடிக்கு எதிரான வடிவம், சுற்றியுள்ள வடிவம் உண்டு. இலத்திரன் கேத்திர வடிவம்ண்டா வெஸ்பர் ஜோடிகள் அது மாதிரி எவ்வளோ என்னென்ன தள்ளுதோ அந்த எண்ணிக்கையில் பார்த்து தான் கேட்குறது. இது வந்து சீசோ வடிவம். இதில் என்ன பிரச்சனைன்னா ஒரு இலத்திரன் இருக்கும். இதனாடி இப்போ சீசோ இதில் ஒரு இருக்கிறதால இந்த இருக்குல்ல இதை இப்படி தள்ளுது. அடுத்தது டி வடிவம். இதுலேயும் 2 இலத்திரன் இருக்கும். அதனாடி இதுவும் ஒரே மாதிரி தான். இதில் 2 இலத்திரன் இருக்கிறதால இது தள்ளுது. அதனாடி இது டி வடிவ ஷேப்லேயே இருக்கு. இது வந்து இப்படி இதுவும் அதே மாதிரி தான். காந்தகம் இதெல்லாம் நோமல் அப்படிதான். இலத்திரன்களும் வடிவம், சுற்றியுள்ள வடிவம். இதை வச்சு தான் ஏஎல் கெமிஸ்ட்ரியில் 2வது வரும். இது எக்ஸாமில் ஸ்ட்ரக்சரில் கேட்பாங்க. இது முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். கோணங்களும் கேட்பாங்க. இந்த காரை வந்து இந்த ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த முதல் 4 இந்த பட்டின் ஒரு டிரெக்ஷனை மாற்றி கொண்டிருக்கு. முதலாவது பட்டின் வந்து இந்த கார் வந்து GPS மாதிரி வருது. 2வது பட்டினை கொடுத்தா ஒவ்வொரு போய்கொண்டிருக்க ஒப்ஸ்டாக்கிள் ஆப்ஷன் மாதிரி ஏதாவது தடை இருந்தால் அதை விட்டு வேறு பாதைக்கு போகும். 3வது எங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம். சரி காட்டுறது வீடு வந்து ஒவ்வொரு லைட்டு வாட்டர் டேங்க் வந்து ஒவ்வொரு லைட்டுக்கும் எரியும் லைட். இதுக்கு ஃபுல்லாக நிரம்பினா இதில் பசாரில் சத்தம் கேட்கும். அவ்வளோதான். அமெரிக்கன் மிஷன் கல்லூரி வளமையாக ஒவ்வொரு வருடமும் இந்த எக்ஸிபிஷன் வைக்கிறது. நான் ஒவ்வொரு வருடம் நான் வலய கல்வியத்தில் வளர இருக்கிறேன் விஞ்ஞானம். அந்த வகையில் நான் கட்டாயம் இதை ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வருடம் வாரேன். நான் ஒவ்வொரு வருடமும் இந்த மாணவர்கள் உண்மையாக அர்ப்பணிப்பாக
இனோவேஷன் அடிப்படையில் புதிய விடயங்களை மக்களுக்கு கொடுக்குற வகையில் இந்த மாணவர்களால் எக்ஸிபிட் கொண்டு வரப்படுது. மிகவும் ஒரு 1 வீக் தான் இந்த மாணவர்களுக்காக அதிபர் வழங்கினது. அந்த 1 வீக்குக்குள்ள இந்த வடமராட்சி பகுதியை சிறப்பாக அவதானிக்கக்கூடிய வகையில் இந்த எக்ஸிபிஷன் நடந்து கொண்டிருக்குது. இதை இந்த வலய கல்வி அலுவலகம் சார்பில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த பாடசாலை மாணவர்கள் உட்பட ஏனைய மாணவர்களும் பயன்பெற வேணுமென்ற அடிப்படையில் இந்த அதிபர் ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த எக்ஸிபிஷனை நடத்தி கொண்டிருக்கணும். இந்த பாடசாலை ஆசிரியர், விஞ்ஞான பாட ஆசிரியர்கள், ஏனைய பாட ஆசிரியர்களோட ஒத்துழைப்போடு நடந்து கொண்டிருக்குது. ஏனைய பாடசாலைகளில் இருந்தும் மாணவர்கள் வந்து பயன்பெற்று கொண்டு போகிறார்கள். உடுப்பட்டி கேர்ள்ஸ், சிதம்பரா எல்லாம் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்குது. இமையானன், நான் வந்த நேரம் உடுப்பட்டி கேர்ள்ஸ், வெல்வ மகளிர், இமையானன் ஆகிய பாடசாலையிலிருந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்க்கணும். அதே நேரம் இந்த 6ஆம் வகுப்பிலிருந்து 7 மாணவர்கள் வரைக்கும் தாங்கள் கொண்டு வந்த அந்த எக்ஸிபிட்ஸை மிகவும் சிறப்பான முறையில் விளங்கப்படுத்துகிறார்கள். அதுதான் மிக முக்கியமானது. தாங்கள் செய்ததை மிகவும் ஒரு சாதாரண படிக்காத ஒருத்தர் கூடி அதை விளங்கக்கூடிய வகையில் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். இது அவர்களது படிப்புக்கும் மிகுந்த துணையாக அமையும். ஒரு வருடமும் இது நடத்தப்பட வேண்டும் என்பது. இது வந்து ஹிரோன்ஸ் ஃபவுண்டன். இந்த தண்ணி வந்து இங்கே கீழே போகிறபடியாக ஒரு அமுக்கம் ஒன்று உருவாகும். இந்த அமுக்கம் வந்து இங்கே கடத்தப்படும். இங்கே கடத்தப்படுறபடியாக இந்த தண்ணியை வந்து இது வழியாக பம்ப் பண்ணுறபடியாக இந்த இப்படி ஒரு ஃபவுண்டன் ஒன்று வரும். இந்த பேருந்து இந்த தண்ணி திருப்ப கீழே போய் அதே இது திருப்ப நடக்கிறபடியாக இது முடிகிற வரைக்கும் ஒரு கொஞ்ச நேரம் நடக்கும். இது இதோட முட்டு பழக்கல கரண்ட் பார்க்க ஐங்க சத்தம் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னு சொன்னால், இது வந்து நிலநடுக்கம் சம்மந்தமாக ஏற்படுகின்ற பொழுது வந்து இதை வந்து எங்களுக்கு சமைக்க ஒன்று தரும். அதாவது சொன்னால் இதில் வந்து மின்சாரம் தந்து கொண்டிருக்கின்றது. இதில் நிலநடுக்கம் நடைபெறுகையில் இது வந்து இதில் முட்டும் பொழுது எங்களுக்கு ஒரு சத்தத்தை ஒன்றை ஏற்படுத்தி எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை ஒன்றை தரும். ஆகவே இது வந்து இந்த மாணவனுடைய கண்டுபிடிப்பாக இருக்கின்றது. உண்மையிலே செய்யப்பட வேண்டிய கண்டுபிடிப்பு தான். சிதம்பரா கல்லூரியிலிருந்து நிறைய இருந்திருக்கோம். எங்களுக்கு இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கிற அழைப்பு வந்தது. இங்கே வந்து பார்த்தோம், எங்களுக்கு உதவக்கூடிய விடயங்கள் கணக்காக இருக்குது. உதாரணமாக சொல்ல போனால் விஞ்ஞானம் தொடர்பான பல விடயங்களை இங்கே காணலாம். எங்களுடைய சுவாச தொகுதி எப்படி எங்களுக்கு உள்ள சுவாசம் போய் எவ்வாறு வெளியில் வருது என்று ஒரு காணொளி மூலம் காட்டினார்கள். அடுத்தது சமிபாட்டு தொகுதி, எவ்வாறு நாங்கள் உண்ணும் உணவு சமிபாடு அடைகிறது என்பதையும் காணொளி மூலம் காட்டினாங்க. அடுத்ததாக இங்கு வந்தால் VAR ICT தொடர்பான பல விடயங்கள் காட்டினார்கள். உதாரணமாக சென்சார் வச்சு சொல்லப்போனால் சென்சார் வச்சு பல விடயங்கள் இவர்கள் செய்துள்ளார்கள். உதாரணமாக போனால் சென்சார் வைத்து குப்பையை காட்டினால் டஸ்ட்பின் டப்பண்டு துறக்கிற மாதிரி ஒரு சென்சாரும், மற்றது விபத்துகள் ஏற்படும் போது அதிலிருந்து தப்புவதற்காக ஒரு காரில் சென்சார் கூட்டினால் அது தப்புவதற்கான ஒரு உபகரணமாக செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக கண் பார்வையற்றவர்களுக்கு இவர்கள் சென்சார் வச்சு ஒரு அற்புதமான விடயம் செஞ்சுருக்கார்கள். அவர்களுக்கான ஒரு கண்ணாடி செய்துள்ளார்கள் சென்சார் வைத்து. அந்த கண்ணாடியை கண் பார்வையில் அணிந்தால் அவர்கள் 50 மீட்டர் தூரத்தில் தடை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு ஒரு ஒளியுளாக எழுப்பி கூறப்படும். மற்றும் இங்கு பல விடயங்கள் காண உள்ளோம். இங்கு வந்தது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக உள்ளது. நன்றி. இந்த கண்காட்சியிலேயே நான் மிகவும் வியந்து பார்த்த ஒரு விஷயம்னு சொன்னால் இந்த பகுதி தான். மனிதனுடைய சில உடல் உறுப்புகள் வந்து உண்மையானதாகவே இருந்தது. அதில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த கண்ணை பார்த்தா நமக்குள்ள போல சின்னனாக இருக்குது, ஆனால் இது எவ்வளோ பெருசாக இருக்குது. இதை பார்த்தா என்னடா இதை கொழுக்கட்டையை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்குமா என்று சொல்லி பார்த்தாங்கன்னா இதுதான் கிட்னி. இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனாக்களுக்கு ஒரு வார வருத்தம் இதுதான் கிட்னி. இவ்வளோ ஒரு பெரிய உடல் உறுப்புகளை வந்து ஒரு டப்பாக்கிற போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. கண், கிட்னி. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தா நுரையீரல், லென்ஸ்,
பெரிய ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஒரு பார்ட்ஸில் வச்சு ஒரு சின்ன ஒரு டொபி டப்பாவுக்கு அடைச்சிருக்காங்க. அடுத்தது இதயம், பல பேர் சொல்லுவாங்க இதயத்துக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் இதயம் ஒரு டப்பாக்கள் இருக்குது. அப்படித்தான் இந்த சீன் நடமைஞ்சிருக்கு. நான் பார்த்ததில் மிகவும் வியப்பானது இந்த தான் உடல் உறுப்புகள் தான் நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமாக இதை பார்க்குறேன். ஆனால் அவங்க ஏதோ அசால்ட்டாக பக்கத்தில் வச்சு விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. பா பிளைண்ட் ஸ்டிக் தெரியும். இது வந்து 40 சென்டிமீட்டர் இருக்காங்க. கடை இருந்தா டீ சத்தம் போடும். இப்போ நான் எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் ஒரு முக்கியமான இடத்துல நிற்கிறேன்னு சொன்னால் எனக்கு பின்னால் வந்து ஒரு சாதனம் இருக்குது. இதில் பெயர் வந்து இது பெயர் என்னன்னு தெரியல, ஆனால் இதில் பயன்பாடு என்னென்னு சொன்னால் நார்மலாக வந்து கண் பார்வையற்றவர்களுக்குரிய ஒரு பாதுகாப்பான ஒரு கருவியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 மீட்டருக்கு முன்னாக ஏதாவது ஒரு தடை இருந்தால் அந்த கண் தெரியாதவர்கள் வந்து அதை உஷார் பண்ணி அதை இருந்து விலகி போடக்கூடிய ஒரு ஸ்டிக் தான் இது. இதை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரும் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஸ்டிக்கு வந்து முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஆகவே இந்த பணியனுக்கு எங்களை வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளும். ஆட்டோமேட்டிக் டஸ்ட்பின் எங்கட ஆட்களுக்கு நிறைய பேருக்கு குப்பை கூடையில் வந்து குப்பை போடுறதுக்கு பஞ்சு எப்படி தான் இருந்தாலும் அது பக்கத்தில் போட்டு போவாங்க. ஆனால் இந்த பையன் என்ன மாதிரி கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னால் சென்சர் குப்பை கூடை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். என்னென்னு சொன்னால் நம்ம வந்து அதை கையை கிட்ட கொண்டு போகும்போது அது தானாகவே ஓப்பன் ஆகும். நம்ம குப்பையை போட்ட உடனே ஒரு குறிப்பிட்ட செகண்டில் அது தானாக க்ளோஸ் ஆகும். பார்த்தா நீங்கள் பார்க்க போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ செய்து காட்டுறேன் பாருங்கள். இது ஓப்பனில் இருக்குது. சரியா? இப்போ வந்து இந்த குப்பை கூடை ஒன்று இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போன்னு சொன்னால் இப்போ கையை குப்பையை போடுறேன். போட்டு விட்டு முடிய இப்போ நீங்களே பாருங்கள் தானாக க்ளோஸ் ஆகும். ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. நமக்கு நம்ம இப்போதைய மனுஷருக்கு தேவையான ஒரு கண்டுபிடிப்பு. ஸ்டார் பாய் கனிஸ்தான் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.